மணிகண்டன் கந்த யுத்தத்துல தான் தோத்துட்டதா ஒத்துக்கிட்டதையும் இத குரு மாணவர்கள் என் மனுவை கூட ஆச்சரியமா பாக்குறதே போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மனுவோட நண்பர்கள் அவனை தூக்கி கொண்டாட மனுவே ரொம்ப ஆச்சரியமா மணிகண்டனை பார்த்துட்டே இருக்க, மணிகண்டனும் கூட சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்க. மனுவோட நண்பர்கள் அவனை ஆறாவாரத்தோட தூக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. மணிகண்டன் எந்திரிச்சு நிக்கிறாரு. குரு மணிகண்டன் கிட்ட நீ எப்படிப்பா வந்த யுத்தத்துல தோத்தன்னு கேட்கவும் மணிகண்டன் சொல்றாரு, எல்லாத்துலயும் நானே ஜெயிக்கிறதுனால மனு மனசுல தளர்ந்து போயிட்டான். அவனோட தளர்ச்சி நீக்கி அவனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் தோத்து போனேன். அது மட்டும் இல்லாம யாருக்குமே சொல்லித்தராத ரகசியமா சில வித்தைகளை நீங்க எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கறதா மனு நினைச்சிட்டு இருக்கான். அதனால உங்களையும் திட்டிட்டு இருக்கான். அவன் நினைக்கிறது தப்புன்னு புரிய வைக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம பெரிய தளவானான நம்பூதிரியோட பையன் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருக்கே ஒழிய அவன் ரொம்ப சாதுவானவன் தான். அவனும் ஒரு முறை ஜெயிச்சுட்டு போட்டுமே குருநாதா அப்படிங்க குருவும் சொல்றாரு. தன்னோட சக தோழன் அவன் மனசுல இருக்க வருத்தத்தை போக்குறதுக்காக தான் தோத்து போற உன்னோட மனசு எனக்கு புரியுது. ஆனா படிப்புல இருந்து எல்லா விஷயங்களையும் தன்னோட திறமைகளை வெளிக்காமிச்சுக்காம மத்தவங்களை முன்னாடி கொண்டு வரது சரியில்லை, தர்மம் இல்லை அப்படிங்கிறாரு. குரு அங்கிருந்து கிளம்பிட கண்ணன் மணிகண்டன் கிட்ட நீ தோத்து போனது எனக்கு பிடிக்கல, மனுவோட அகங்காரம் தான் அதனால அதிகமாகும், அதனால அவனுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு கண்ணன் சொல்ல, மணிகண்டன் அப்படி எதுவும் ஆகாது, ஜெயிச்சிட்டான் அப்படிங்கறது மூலமாவே அவனுக்கு ஒரு ஆத்ம பலம் உண்டாகும். அந்த ஆத்ம பலத்தை நான் இப்ப அவனுக்கு கொடுத்துருக்கேன், நீ வேணா பாரு, அவன் இனிமே நல்லாயிடுவான் அப்படின்னு மணிகண்டனும் உறுதியா சொல்ல, அடுத்த காட்சியில மனு ஒரு இடத்துல சோமா உட்காந்துட்டு இருக்க. அவன் நண்பர்கள் அவங்க கிட்ட வந்து நீ ஜெயிச்சிட்ட, நாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க, ஆனா நீ மட்டும் என் துக்கமா இருக்க, மணிகண்டனை தோக்கடிச்ச சந்தோஷம் முகத்துல என்னால பார்க்கவே முடியல, காரணம் என்னன்னு சொல்லுன்னு கேட்க, மனு எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம இருக்க, ஏன் இவ்வளவு மௌனமா இருக்க, எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம, உனக்கு என்ன ஆச்சு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கவும், மனு தானம் கொடுக்கறவங்க வாங்குறவங்க இது ரெண்டு பேரும் யார் சிறந்தவங்கன்னு கேட்கவும், தானம் கொடுக்கறவங்க தான் அப்படிங்கிறான். அப்படி பார்த்தா இன்னைக்கு எனக்கு கிடைச்ச இந்த வெற்றி அப்படிங்கிறது மணிகண்டன் எனக்கு கொடுத்த தானம் அப்படின்னு மனு சொல்லவும், அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறான் அவனுடைய நண்பன். சண்டை போடுறவங்களோட உடல் பலம் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு வெளிப்படையா தெரியாது, ஆனா சண்டையில ஈடுபடுறவங்களுக்கு தான் தெரியும். இது நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் ஜெயிச்சிட்டு இருந்த இந்த மணிகண்டன் இப்ப தோத்துருக்கான் அப்படின்னா எனக்காக அவனே இதை விட்டு கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்றான். நீ சொல்றது நிஜமா அப்படின்னு கேட்கும், நான் சொல்றது சத்தியம் தான், இந்த வெற்றி எனக்கு சொந்தமானது கிடையாது, இதை ஏத்துக்கிற அருகதையும் எனக்கு இல்ல, இது நான் தானமா வாங்கின விஜயம் தான், அதனால இதுல தோத்து போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து மனு சோகமா கிளம்பிடுறான். அடுத்த காட்சியில அரண்மனை காமிக்கிறாங்க. அங்க அரண்மனையில சக்கரபாணியோட காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க மணிகண்டனுக்கு கூட உணவுல விஷம் கலந்துருந்தாங்க இல்லையா, அதோட பாதிப்புனால இப்ப அவங்களோட உடல்நிலை மோசமா இருக்கு. அவங்களால கைகளை சரியா இயக்க முடியல, அவங்களுக்கு யாரோ ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க போதும் அப்படின்னு இருக்காங்க. அவங்களும் தான் செய்த பாவத்தினால்தான் தனக்கு இப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதையும் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. சத்தம் போட்டு பேசாத, ராஜா காதுல விழுந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு ஊட்டி விடுறமாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முடிஞ்சதை விட்டு நடக்க போறது மட்டும் பேசு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் சக்கரபாணியை பார்க்கணும், ஏன்னா சக்கரபாணிக்காக தான் நான் இந்த பாவத்தையே செஞ்சேன், அதனால தெரிஞ்சே செஞ்சுட்டேன் இல்லையா, அதனாலதான் ஆண்டவனுக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டான், நான் சக்கரபாணியை பார்த்து கொஞ்சம் பேசணும், போய் கூட்டிட்டு வான்னு இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. அங்க வழக்கமா நாராயணான்னு சொல்லிட்டு வர நாரத நமச்சிவாயன்னு சொல்லிட்டு வர சிவனும் கேட்கிறாரு, என்னப்பா நாராயண மந்திரத்தை மறந்துட்டியா, நமச்சிவாயன்னு சொல்லிட்டு வர அப்படின்னு. இல்ல ரெண்டுமே ஒண்ணுதானே, அதைத்தான் அங்க மணிகண்டனும் உணர்த்திட்டு இருக்காரு. நீங்க உங்களோட தேகத்துல பாதிய பார்வதிக்கு கொடுத்த மாதிரி உங்களோட நாமத்திலையும் பாதி அவர் கொடுத்துட்டீங்கல்ல, அதனாலதானே சங்கர நாராயணன்கிற பேரே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நாரத சொல்ல, பார்வதி சொல்றாங்க, புத்தியிலும் சரி யுக்தியிலும் சரி ஏன் அவசரவாதத்துல கூட உங்களை மிஞ்சதுக்கு இந்த பூமியிலே சொர்க்கத்திலே நீங்க பாத்திருக்கீங்களா அப்படிங்க. நாரதர் நான் அந்த மாதிரி இதுவரைக்கும் நல்ல வேலை யாரையும் பார்க்கல, அப்படி இன்னொருத்தர் வரணும் அப்படின்னா சங்கர நாராயணன் மணிகண்டனை உருவாக்குன மாதிரி இன்னொரு பிறவி தான் உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.